ஹலோ. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல் பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் பாடி மெஷர்மெண்ட் அப்படின்னா இதில் என்னென்ன கவர் ஆகும்னா, ஒரு ஃபுல் ஹியூமன் பாடியில் நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுக்கணும், லைக் ப்ளவுஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், குர்த்தி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா மென்ஸ் வேர் பொறுத்த வரைக்கும் ஷர்ட் பண்ணுறதுக்கு, ட்ரௌசர்ஸ் பண்ணுறதுக்கு, ஸோ எந்த கார்மெண்ட் வேணால் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பேசிக் மெஷர்மெண்ட் வேணுமோ அந்த பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ட்ரெஸ் ஃபார்ம் வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நான் வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து காமிக்கிறேன். பட் ஆனால் என்கிட்ட ரொம்ப காமனாக கேட்குற டவுட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னா, இது வந்து ட்ரெஸ் ஃபார்ம், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைட்லைன்ஸ் இருக்கும், கரெக்டாக அந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பாயிண்டடாக கரெக்டாக இருக்கும். ஆனால் ஆக்சுவல் ஹியூமன் ஃபிகர் வந்துட்டு அந்த மாதிரி இருக்காது. ஆனால் அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஹியூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய பாடி ஷேப் இருக்குது. அதாவது ஹவர் கிளாஸ், அப்புறமா இன்வெர்டட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடி ஷேப் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ரவுண்ட் ஷேப், ஓவல் ஷேப், பாக்ஸ் ஷேப், ஸ்வீட் ஹார்ட் ஷேப், இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் வந்துட்டு ஃபேஸ் இருக்குது. நம்ம பாடிக்கும் நம்மளோட ஃபேஸுக்கும் நமக்கு வந்துட்டு ஷேப் கொடுக்கறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற போன்ஸ், நம்மளோட ஸ்கெலிட்டன் தான் வந்துட்டு நம்ம உடம்புல நம்மளோட ஃபேஸில் வந்துட்டு நமக்கு ஷேப் கொடுக்குது. இந்த ஜாலைன் வந்துட்டு இந்த ஷேப்பாக இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மூக்கு இப்படி வரதா இருக்கட்டும், ஸோ இந்த ஃபேஸ் வந்து இந்த ஷேப்பாக இருக்குது, ரவுண்டாக இருக்குது, பாக்ஸாக இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எலும்புகள் நமக்கு கொடுக்குற ஷேப். இப்போ நம்மளோட கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் லீனாக இருக்கிறதுனால போன்ஸ் ஈஸியாகவே விசிபிளாக இருக்கும். பட் ஆனால் என்னதான் வெயிட் போட்டிருந்தாலும் கொஞ்சம் ஒபிக்காவே இருந்தாலும் அவங்களுக்குமே வந்துட்டு நம்மளால போன் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணி நம்மளால மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம காமனாக போன்ஸ் தான் வந்துட்டு நம்மளோட மேப்பிங் சிஸ்டம் மாதிரி. ஸோ போன்ஸ் வச்சு நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சைட் பை சைட் ஒன்று நான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெஷரிங் டேப் பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஊர் சைடில் நம்ம இந்தியாவில் காமனாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இன்ச்சஸ் இருக்கிற சைடு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுவே நீங்கள் வந்து ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரிலாம் போயிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சென்டிமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு இப்போ இன்ச்சஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மெஷரிங் டேப்பில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் இதுதான் நமக்கு வந்து 0. இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 inch. இதுதான் நமக்கு கணக்கு. இப்போ பாருங்கள், இங்கேருந்து இந்த இடத்துல குட்டி குட்டியான லைன்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு பெரிய லைன் இருக்குது, அதாவது 1 inchக்கு நடுவில் ஒரு பெரிய லைன், அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ஒரு குட்டி லைன் இருக்குது. இப்போ இங்கேருந்து இந்த குட்டி லைன் வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 1.25 inches. இந்த பெரிய லைன் வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா 1.5 inches. இங்கே ரெண்டாவதாக இருக்கிற இந்த குட்டி லைன் வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா 1.75 inches. ஓகேவா? ஃபஸ்ட் இருக்கிறது 0.25, 0.5, இது வந்து 0.75. இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த மிடில் குட்டி குட்டி அதை விட குட்டியாக இருக்கிற லைன்ஸ்லாம் அதுக்கு இன்பிட்வீன் வர மெஷர்மெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஷோல்டர் மெஷர்மெண்ட். ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து எப்பயுமே எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்பவே சரி, உங்களுக்கு பர்ஃபெக்ட்லி ஃபிட்டடாக இருக்கிற ஷர்ட், ப்ளவுஸ், அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பர்ஃபெக்ட்லி ஃபிட்டடாக இருக்கிற ஒரு கார்மெண்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. அதாவது ட்ராப் ஷோல்டர் இருக்கிற மாதிரி ஷர்ட், அப்படி இல்லைனா ட்ராப் ஷோல்டர் இருக்கிற மாதிரி ப்ளவுஸ், அந்த மாதிரிலாம் எதுவும் போடக்கூடாது. ப்ராப்பரான ஃபிட்டட் ஷர்ட், ப்ராப்பரான ஃபிட்டட் ப்ளவுஸ் அந்த மாதிரி போட்டுட்டு மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ அது எதுவுமே இல்லை அப்படின்னா தான் நான் சொல்கிற மாதிரி அந்த போன்ஸ் வச்சு மேப்பிங் பண்ணுற டெக்னிக் அது வரும். இப்போ வந்துட்டு நான் ட்ரெஸ் ஃபார்மில் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக இப்போ ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சீம் லைன் இருக்கும். அதாவது நமக்கு ஃப்ரண்ட் பாடிஸ், பேக் பாடிஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இடத்துல ஸ்லீவ் இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே அட்டாச் ஆகிற இடம் ஒன்று இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்டாச் இந்த இடத்துல ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸ்லீவ் இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த பாயிண்ட் லெஃப்ட் சைடில் இருந்து இந்த பாயிண்ட் ரைட் சைடு வரைக்கும் நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக எடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் நம்மளோட அக்ராஸ் ஷோல்டர் மெஷர்மெண்ட் ஆர் ஷோல்டர் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ரெஸ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து நமக்கு கிளியராக இருக்கும். ஸோ இது வந்து பேக் சைட், இது வந்து ஃப்ரண்ட் சைட். ஸோ இந்த லைனில் நம்ம இந்த இடத்துல இப்படி மெஷரிங் டேப் வச்சுட்டு, ஸோ இந்த 0 பாயிண்ட் மெஷரிங் டேப் இங்கே இப்படி வச்சுட்டு இதோ இந்த மாதிரி எடுக்கணும். இந்த பாயிண்ட் வரைக்கும் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து 14.5 inches இருக்குது. இப்போ இதுவே வந்துட்டு ஃபிட்டட் கார்மெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு போன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து காலர் போன். இந்த போன் நீங்கள் அப்படி இங்கே ஃபீல் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் வர போனும் இந்த போனும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும், ஒன்னோட ஒன்று மீட் ஆகும். ஸோ இந்த மீட்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த மீட்டிங் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுக்கணும். எப்பயுமே ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கிறது வந்து பேக் சைட் ஆஃப் த பாடியில் தான் எடுக்கணும், ஃப்ரண்ட் சைடு வந்து எடுக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம அக்ராஸ் ஷோல்டர் ஆர் ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் வித்க்கான மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா
ப்ளவுசஸ், அப்புறமா வந்துட்டு குர்த்திஸ், சல்வார் இந்த மாதிரியான பேட்டர்ன்லாம் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு எவ்வளோ தூரம் ஷோல்டர் இருக்கணும், லைக் இந்த இடத்துல 1 இன்ச்சுக்கான ஸ்ட்ராப் இருக்கணுமா ப்ளவுஸுக்கு, இல்லை 2 இன்ச்சுக்கு இருக்கணுமா, 3 இன்ச்சுக்கு இருக்கணுமா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஷோல்டர் வித் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெஷர்மெண்ட் எப்பயுமே எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மெட்டாலிக் பீஸ் இருக்குல்ல, இந்த மெட்டாலிக் பீஸ் வந்து உங்களோட ஷோல்டர் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வச்சுட்டு இப்படி மெஷரிங் டேப் வச்சுட்டு கேளுங்க. ஸோ இவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா இது வந்து 2 இன்ச்சு இருக்கும், இவ்வளோ தூரம் வச்சிங்கன்னா 3 இன்ச்சு, இது ரெண்டுத்துக்கு நடுவில் வச்சிங்கன்னா 2.5 இன்ச்சு, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கேட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த மெஷர்மெண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லீவ் மெஷர்மெண்ட், ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்குறோம். ஸோ ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் வந்து இந்த இடத்துல இப்படி ரவுண்டாக இருக்குல்ல, இந்த ரவுண்ட் நம்ம எடுத்தாலே போதும். அதாவது அண்டர் ஆர்ம்ல இருந்து இந்த மாதிரி மெஷரிங் டேப் இப்படி கொடுத்து இப்படி நம்ம எடுத்தாலே போதும். ஸோ இது வந்து ரவுண்ட் மெஷர்மெண்ட். இப்போ மெஷர்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷோல்டர் மட்டும் தான் ஸ்ட்ரைட்டாக எடுக்கிற மாதிரி எடுப்போம். அப்புறமா லென்த் வைஸ் எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து மெஷரிங் டேப் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ மீதி ஆர்ம் ஹோலாக இருக்கட்டும், செஸ்ட் கர்வாக இருக்கட்டும், இந்த மாதிரி கர்வான ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறப்போ எப்படி எடுப்போம் அப்படின்னா, ஸோ இந்த மெட்டாலிக் பீஸ் வச்சு நம்ம பாயிண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்மளோட மெஷரிங் டேப் வந்து இப்படி ரவுண்டாக பிடிச்சிட்டு இந்த மெட்டாலிக் பீஸ் வந்து கரெக்டாக எந்த நம்பர் கிட்ட வந்து இப்படி நிற்கிதோ அந்த நம்பர் தான் வந்துட்டு நம்மளோட மெஷர்மெண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து இப்படி தான் நம்ம எடுப்போம். ஸோ இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக நான் சொன்னேன், இந்த பாயிண்ட்லேருந்து அண்டர் ஆர்ம் வழியாக ரவுண்ட் மாதிரி விட்டு நம்ம இப்படி எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து 15 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்லீவ்ஸ் இருக்குல்ல, நமக்கு வந்து ஃபுல் கை இருக்குது. இப்போ இதில் நம்ம எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுப்போம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரிஸ்ட் எடுத்து காமிக்கிறேன். ஸோ ரிஸ்ட்டில் வந்துட்டு அகைன் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்திருப்போம். ஆனால் எல்போ மெஷர்மெண்ட் மட்டும் எடுக்கிறப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னா, எல்போவை இப்படி மடக்கிட்டு இந்த மாதிரி எடுக்கணும். நம்ம நார்மலாக எல்போ மெஷர்மெண்ட் எடுக்கிறத விட இந்த மாதிரி கையை மடித்து எடுக்கிறப்போ, ஸோ எதுக்காக நம்ம எல்போ மெஷர்மெண்ட் மட்டும் இந்த மாதிரி ரவுண்டாக எடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணுறோம், நிறையா மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த மூவ்மெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம கார்மெண்ட் தைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் ஃபோல்ட் பண்ணின மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். மற்றபடி பைசெப்ஸில் அப்புறமா வந்துட்டு இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் ரவுண்டான மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும். இப்போ ஸ்லீவோட லென்த் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த மெட்டாலிக் பீஸ் இருக்குல்ல, இதை வந்து கரெக்டாக நான் சொன்ன அந்த ஷோல்டர் பாயிண்ட் அங்கே வச்சுட்டு இப்படி விட்டுட்டு இப்போ 5 இன்ச் வரைக்கும் அப்படின்னா நார்மல் ஸ்லீவ், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 10 இன்ச் வரைக்கும்னா எல்போ ஸ்லீவ்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இந்த எல்போ போன் இருக்கிற இடத்த விட்டு ஒரு 1/2 இன்ச் போல் மேலே இருக்கும், அந்த ஸ்லீவ் வந்துடும். இப்போ வந்து அப்படியே கீழே வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா 16வது இன்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரேஸ்லெட் ஸ்லீவ் அப்படின்னா 3/4 ஸ்லீவ் இவ்வளோ தூரம் இருக்கும். இப்போ வந்துட்டு ஃபுல் ஸ்லீவ் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ நம்ம இவ்வளோ தூரத்தில் எடுக்கணும், நம்மளோட ரிஸ்ட் வரைக்கும் எடுக்கணும். மினிமம் 22லேருந்து 24 இன்ச்சஸ் வரைக்கும் வரும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஸ்லீவ் லென்த் வந்து எடுக்கணும். இப்போ வந்து அடுத்த மெஷர்மெண்ட், இப்போ நம்ம வந்து ஆர்ம் ஹோல்லேருந்து ஃபுல்லாகவே எல்லா மெஷர்மெண்ட்ஸும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து மெயினான ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். அப்பர் பஸ்ட் ஆர் செஸ்ட் மெஷர்மெண்ட், அப்புறமா வந்து அண்டர் பஸ்ட். இந்த 3 மெஷர்மெண்ட்ஸுமே வந்துட்டு ப்ளவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெஷர்மெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் பஸ்ட் மெஷர்மெண்ட் எப்பயுமே எப்படி எடுக்கணும்னா, கரெக்டாக அண்டர் ஆர்ம்குள்ளேருந்து இப்படி விட்டு எடுக்கணும். ஸோ கரெக்டாக அண்டர் ஆர்ம்லேருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ரவுண்டாக எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து அப்பர் பஸ்ட் மெஷர்மெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட் ஆர் பஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, கரெக்டாக ஏபெக்ஸ் லெவலில் வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏபெக்ஸ் லெவல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, என் கையில் வந்துட்டு ஒரு பேட் வச்சுருக்கேன், ஒரு செஸ்ட் பேட் வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நான் இது வந்து கான்கேவ் ஷேப்பில் இருக்கும். ஸோ இப்போ இந்த பேட் வந்து நான் இப்படி ஃபோல்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு விசிபிளாக தெரியும், அதாவது இப்படி கர்வியாக இருக்குது கரெக்டாக. இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் நமக்கு ட்ரெஸ் ஃபார்ம்லேயும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கர்வ் ஸ்டார்ட் ஆகி ஒரு பீக் பாயிண்ட் வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் கர்வ் வந்து டவுன்வர்ட்ஸில் போகுது. ஸோ இப்போ ஒரு பாயிண்ட்டில் வந்துட்டு கர்வ் வந்து ஒரு பீக் பாயிண்ட்டில் ஸ்டாப் ஆகிட்டு திருப்பி டவுன்வர்ட்ஸில் போகுதுல, இந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஏபெக்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்போ இதே ட்ரெஸ் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீஜனில் வரும். ஸோ இந்த ரீஜனில் நம்ம ஒரு ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட் ஆர் பஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு செஸ்ட் ரவுண்ட் ஆர் பஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த கர்வ் முடியுதுல, ஸோ இந்த ரீஜனில் நம்ம எடுக்கிற ரவுண்ட் மெஷர்மெண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இது வந்து அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுசஸ் நம்ம பண்ணுறப்போ காமன்லி எப்படி இருக்கும்னா அண்டர் பஸ்ட்லேருந்து நம்மளுக்கு வந்துட்டு பெல்ட் லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெயிஸ்ட் எடுப்பாங்க. நேச்சுரல் வெயிஸ்ட்டுக்கும் டெய்லர்ஸ் வெயிஸ்ட்டுக்கும் இதுதான் ஒரு வித்தியாசம். இப்போ வந்து நேச்சுரல் வெயிஸ்ட் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட ரிப்கேஜ் இருக்குல்ல, ரிப்கேஜ் முடிகிற இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட நேச்சுரல் வெயிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு டெய்லர்ஸ் வெயிஸ்ட் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ்டு மாதிரி வரும். இப்போ வந்துட்டு பிளவுசஸ் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ அண்டர் பஸ்ட்லேருந்து இந்த இடத்துல யோக் பார்ட் வைப்போம், ஒரு 2 இன்ச் 2.5 இன்ச். ஸோ அந்த 2 இன்ச் 2.5 இன்ச் எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்குவோம். ஸோ இந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்குவோம் நம்மளோட ப்ளவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸில். ஆர் நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எந்த ப்ளவுஸ் வேரியேஷன் எடுத்தாலும் நம்ம இதை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெயிஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி குர்த்திஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம இதே பாயிண்ட்டை தான் வந்துட்டு வெயிஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹிப் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ ட்ரெஸ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நான் சொன்னேன்ல டிஃப்ரென்ஸ், அதாவது இந்த இடத்துல ரிப்கேஜ் முடிஞ்சிட்டு ஹிப் போனுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல கர்வியாக வரும். இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஹவர் கிளாஸ் ஷேப் பாடி இருக்கும். இப்போ வந்துட்டு ஹிப் மெஷர்மெண்ட் நார்மல் ரவுண்ட், இப்போ ஹிப் ரவுண்ட் வந்து நம்ம நார்மலாக எங்கே எடுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல எடுத்துக்கலாம். பட் ஆனால் நம்ம ஹியூமன்ஸ்க்கு எப்படி எடுப்போம் அப்படின்னா சேம் இதே மாதிரி நம்மளோட ஹிப் போன், இந்த இடத்துல ஒரு போன் இருக்கும். ஸோ இந்த போனை வந்துட்டு நம்ம கரெக்டாக பார்த்துட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். சேம் அதே மாதிரி சேமாக ஒரு ரவுண்ட் மெஷர்மெண்ட். இப்போ நீங்கள் குர்த்திலாம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் ஆர் ஹிப் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. என்ன அப்படின்னா கொஞ்சம் ஒபீக்காக இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும், இப்போ வந்துட்டு தொப்பை மட்டும் பெருசாக இருக்குது, பெல்லி ஃபேட் இருக்குது அப்படின்னா மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெல்லி பட்டன் சுற்றி இருக்கிற ரவுண்ட் வந்து நம்ம எடுத்துக்குவோம். இப்போ வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஒரு அப்பர் பாடியில் இருக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுமே. இப்போ வந்து ஹிப்பு சீட் இந்த 2 மெஷர்மெண்ட்டுமே நம்ம ஒரே மாதிரி தான் எடுப்போம். சீட் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப அதே மாதிரி தான். இதில் வந்துட்டு டம்மிங்கிறதுனால ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. பட் ஆனால் ஹியூமன்ஸ்க்கு அப்படி இருக்காது. ஸோ இந்த இடத்துல கர்வ் ஷேப் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து எப்படி ஏபெக்ஸ் பாயிண்ட் சுற்றி ஒரு ரவுண்ட் எடுத்தோம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்துட்டு அந்த பாயிண்ட் சுற்றி நம்ம வந்துட்டு ஒரு ரவுண்ட் எடுத்துக்கிட்டோம். அதுதான் வந்துட்டு நம்மளோட சீட் மெஷர்மெண்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கால் மெஷர்மெண்ட்ஸ், தைஸ், நீ ரவுண்ட், அப்புறமா காஃப், அப்புறமா வந்துட்டு ஆங்கிள், இந்த மாதிரி 4 மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த 4 மெஷர்மெண்ட்டுமே நம்ம ஸ்லீவ் எப்படி ரவுண்ட் எடுத்தோம் அதே மாதிரி எடுக்கணும். நீங்கள் எடுக்கிறப்போ ஃபிட்டடான மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துட்டு நீங்கள் என்ன டைப் ஆஃப் பேண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஈஸ் அலவன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அதாவது செஸ்ட் ரவுண்ட், அப்பர் பஸ்ட், அண்டர் பஸ்ட், அப்புறமா வந்துட்டு ஹிப் லைன், வெயிஸ்ட் லைன், அப்புறமா சீட் மெஷர்மெண்ட்டு, தைஸ், எல்லா ரவுண்ட் மெஷர்மெண்ட்டுமே நம்ம பார்த்துட்டோம். பட் ஆனால் இது எல்லாத்தையுமே விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா லென்த் வைஸ் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே தான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டாப்ஸ், அதாவது நம்ம ப்ளவுஸு, சுடிதார், அப்புறமா ஷர்ட், இந்த மாதிரியான டாப் வேர்க்கான லென்த் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட மெஷரிங் டேப் இருக்க இந்த மெட்டாலிக் பீஸ் வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம ஹியூமன்ஸ் வைக்கிறப்போ இந்த கழுத்தை ஒட்டி இங்கே வைக்கணும். இப்படி வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஏபெக்ஸ் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன்ல. ஸோ இந்த பாயிண்ட் இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த ஏபெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற லென்த் வைஸ் மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் ஷோல்டர் டு ஏபெக்ஸ்க்கான லென்த் மெஷர்மெண்ட். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இப்படி எடுக்கணும். இதுவே நீங்கள் அண்டர் பஸ்ட் வரைக்கும் இருக்கிற லைன் எடுத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் லென்த் வந்து அதுதான். இப்போ அதே மாதிரி வெயிஸ்ட் லைன் வரைக்கும் எடுத்தீங்கன்னா ஷோல்டர் டு வெயிஸ்ட் லைன் மெஷர்மெண்ட் வந்து அதுதான். இப்போ வந்து இது நேச்சுரல் வெயிஸ்ட் இருக்குன்னா ஷோல்டர் டு நேச்சுரல் வெயிஸ்ட்கான லென்த் மெஷர்மெண்ட் இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லென்த் வைஸ். இப்போ ஷர்ட்டுக்குலாம் எப்படி மெஷர்மெண்ட் எடுப்பாங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கேட்பாங்க ஹிப் லென்த் வேணுமா இல்லை கொஞ்சம் லென்த் ஜாஸ்தி வேணுமா அந்த மாதிரி கேட்குறப்போ நாங்கள் வந்துட்டு கரெக்டாக எந்த லென்த் வேணும் 22, 24 அந்த மாதிரி லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்குவோம். இது வந்து டாப்புக்கு. இப்போ வந்துட்டு ஸ்கர்ட்டுக்கு இல்லைனா பேண்ட்டுக்குலாம் எப்படி மெஷர்மெண்ட் எடுப்பாங்க அப்படின்னா இது வந்து நேச்சுரல் வெயிஸ்ட் ஆர் நம்ம வந்து நார்மலாக எங்கே வந்துட்டு பேண்ட் போடுறோமோ அந்த இடத்த வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து பேண்ட் போடுவாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சைட் வைஸில் நம்ம பேண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா சைட் வைஸில், ஸ்கர்ட்டுக்கும் நம்ம வந்து சைட் வைஸாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைட் வைஸில் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி மெஷரிங் டேப் வந்துட்டு சும்மா ஃப்ரீ ஃபாலாக கீழே விட்டுடணும். விட்டுட்டு நம்ம வந்துட்டு இங்கேருந்து நீஸ் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குது, இங்கேருந்து ஆங்கிள் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குது, இங்கேருந்து ஃப்ளோர் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குது. இப்போ ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளோர் லென்த்துக்கு வந்துட்டு ஸ்கர்ட் வேணும் அப்படின்னா இது நேச்சுரல் வைஸ்னா இந்த இடத்துல இப்படி மெஷரிங் டேப் வச்சுட்டு ஃப்ரீ ஃபாலாக விட்டுருங்க. விட்டுட்டு நமக்கு வந்து தரையில் வந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் வருது அப்படி இந்த மாதிரி ஃப்ரீ ஃபாலாக இப்படி ஸ்ட்ரைட்டாக ஹேங் ஆகும்.
ஹேங் ஆகுறப்போ நமக்கு வந்து பார்க்குறோம், நமக்கு தரையை தொடுறப்போ கரெக்டாக எத்தனாவது இன்ச் வருது, 38 வருதா, 43 வருதா, அந்த மாதிரி எந்த இன்ச்சில் வந்துட்டு நமக்கு ஃப்ளோர் தொடுது, எந்த இன்ச்சில் நமக்கு கரெக்டாக அந்த கணுக்காலோட போன் வருதோ அதுதான் நமக்கு வந்து ஆங்கிள் லென்த்து. ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அந்த லென்த் கரெக்டாக வருது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த மாதிரி லென்த் வைஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ டாப் அண்ட் பாட்டம் வேர் இந்த 2 வேருக்குமே வந்துட்டு நம்ம எப்படி லென்த் வைஸ் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ பாடி மெஷர்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் வந்து இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். எந்த அளவுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் இன் கமெண்ட் பாக்ஸ். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 டாட் ப்ளவுஸ் நம்ம கிட்ட ஆல்ரெடி ரெடிமேடாக இருக்குது அப்படின்னா அந்த 3 டாட் ப்ளவுஸ்ல இருந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.